அவர்களுக்கும் நடுவர் ஐயா அவர்களுக்கும் தமிழ் மாநில இந்நிகழ்வை ஏற்படுத்திய அனைவருக்கும் என் நன்றியை கூறி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமில்லாமல் இங்கு அமர்ந்திருக்கும் மாணவ செல்வங்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்றளந்த தாமரை போல் மேடையில் செம்மாந்து வீற்றிருக்கும் நடுவர் ஐயா அவர்களுக்கும் எனது வணக்கத்தை என்னுடைய ஆசிரியராக இருந்து பெற்றோர் தளத்தில் பேச வந்துள்ள என்னுடைய துறை ஆசிரியருக்கு என்னுடைய தனி வணக்கத்தை சொல்றதுல இப்படி இருக்கணும். நான் ஒரு பக்கம் தான் நம்ம பெற்றோர்கள் தமிழ் மொழியை ஒரு கருத்து பரிமாற்ற மொழியா தான் பயன்படுத்துறாங்க. ஆனா நம்ம ஆசிரியர்களும் தமிழ் மொழியில் இருக்கிற தனி சிறப்புகளையும் அதனுடைய ஆழத்தையும் பேரையும் நமக்கு புகுட்டுறது நம்ம ஆசிரியர்கள் தான். ஏன்னா நான் சொல்றேன்னா கிராமப்புற மக்கள்ல இப்ப நிறைய பேர் கிராமத்துல இருந்து வராங்க, சிட்டியில இருந்து வராங்க மக்கள். அவங்க தங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு ஒருத்தர்கிட்ட யாருக்கு நம்ம ஆலோசனை கேட்பாங்க. ஆனா நிறைய பேரு இந்த சமுதாயத்துல ஆசிரியர்கிட்ட தான் ஆலோசனையே கேட்பாங்க. ஏன்னா பெற்றோருக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கிறதே நம்மளுடைய ஆசிரியர்கள் தான். அப்ப தமிழ் மொழியை கொண்டு செல்லும் கடமை ஆசிரியருக்கே உரியது அப்படின்னு நான் சொல்றேன். இதுக்கு ஒரு சின்ன சான்று சொல்றேன் ஐயா. நானு காலமேல புலவர் எழுதிய பாடல் இது. ஓ மா கா வீக்க உரைப்பன் டு 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 நாகர் குழந்தை நகர் கலிங்கர் வாகா எழுக்கர் நலமிட்டேறு அன்பருக்கு கொடுக்கர் அணிவர் குழைக்கு. ஐயா இது எனக்கு சந்தேகம் ஐயா. இதுல ஒரு எழுத்து நின்று ஒரு 5 எழுத்துக்கள் இருக்கு ஐயா. ஒரு எழுத்துக்கள் 5 உள்ளது ஐயா இந்த பாடல்ல. ஓ கா மா வீ டு ஐயா. ஒரு டூ நின்று ஒரு 5 டூ இருக்கு ஐயா அந்த பாடல்ல. சரிம்மா. நான் இந்த சவால எடிட் தரப்பாடிக்கு கொடுக்குறேன் ஐயா. அவங்க அதை படிக்க மாட்டாங்கல்ல. நீ ஏதோ ரெடி பண்ணு சொல்லுல விட்டுருவான். இந்த பக்கம் விட்டுருவோம். இவங்க அதுக்கு ஆள் இருக்கு. ஐயா இதோட பொருள் என்னன்னா சிவபெருமான் கும்பகோணம் நகரத்துல தலைவனா இருக்கிறார் ஐயா. அதுக்குதான் நாகர் குழந்தை நகர் கலிபர்னு பாடல் இருக்கு ஐயா. அதுக்கு அதோடைய முதல் ஓ மா கா வீ தோ அந்த 5 தூக்கு சொல்றோம் பாருங்க ஐயா. சிவபெருமான் இருப்பது ஓடு. அப்ப இதுல ஒரு எழுத்து ஓ போயிடுச்சு, அதுல ஒரு தூ போயிடுச்சு. அதே மாதிரி சிவபெருமான் ஏறி செல்வது காலமாடு மலை. இதுல மா போயிடுச்சு, இதுல ஒரு மா போயிடுச்சு, இது ஒரு டூ போயிடுச்சு. சிவபெருமான் நடனம் ஆடுவது சுடுகாட்டுல. அப்ப இது ஒரு கா போயிடுச்சு. எனக்கு வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். தாய்மொழி சூழலை அம்மா அப்பா பேசுறாங்க. இப்ப காலையில பள்ளியோ கல்லூரியோ கிளம்புறாங்க. இதெல்லாம் உரையாடல் நடக்குது. இது எந்த மொழியில நடைபெறுகிறது? எந்த மொழியில? அவங்க தாய்மொழியில நடைபெறணும் இல்லையா? அப்போ இந்த தாய்மொழியில் உரையாடல் நடைபெறுவது, கருத்து பரிமாற்றம் செய்து கொள்வதெல்லாம் அந்த சூழலை உருவாக்கி கொடுப்பது பெற்றோர்களா இருக்கணும்.